ஆச்சு, ஆனாலும் முழிப்பு வருதா, உறக்கமா வருது. சித்த காப்பி தண்ணியை போட்டு குடிச்சு பார்ப்போம், அப்படியாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. பால் எடுக்கணும், ஃப்ரிட்ஜில் போய் எடுப்போம் முதல்ல. என்ன இது, இந்த பூவை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காளுங்க. இது யார் பார்த்த வேலை? சோனி, ஏடி சோனி, கூப்பிடுறது கேக்கா? எம்மா, ஏம்மா படிச்சுட்டு இருக்கேம்மா. படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இந்த அடுக்கலை வரைக்கும் வந்துட்டு போ, மறக்கா போய் படி. இந்த அம்மைக்கு வேற வேலையே இல்லை. நம்மளே என்னைக்காச்சும் படிக்கலான்னு புக்கு எடுப்போம், அன்னைக்கே இப்படி கூப்பிட்டா படிக்க தோணுமா? இந்த வாரேம்மா. எம்மா எம்மா எம்மா, நானே என்னைக்காச்சும் தான் புக் எடுத்து படிக்கேன். ஏம்மா காலையிலே இப்படி கூப்பிட்டுட்டு கிடக்க? ஒரு நிமிஷம் வந்துட்டு போறதுல அப்படி என்ன படிச்சிட போற? ஏடி கொஞ்சம் கேளு, இதை யார் உள்ள வச்சது? இதை நான் ஒன்றும் வைக்கல. இதை கேட்கவா கூப்பிட்டேன்? அப்பவே கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பேன்ல. ஆமாட்டி, அந்த ரூம்லயே கிடங்க, நான் இங்க இருந்து காட்டுக்கு கத்திட்டு கிடைக்கேன். எம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ வேணா அவட்ட கேளு, அவ தான் உள்ள வச்சிருப்பாளா இருக்கு. அந்த பொட்டையை எங்க காணோம்? யாரை கூப்பிடுறனோ அவ மட்டும் தான் வருவீங்களோ? ரெண்டு பேரும் வந்து இங்க பதில் சொன்னா ஆகாதோ? எம்மா, அதுக்கும் என்னையே தான் ஏசுவியா? அவ அங்க பாத்ரூம்ல கிடக்கா, அவளை போய் கேளுமா. வரட்டும், அவ தான் வச்சிருப்பான்னு நினைக்கேன். இதை கேட்கறதுக்கு என்ன மெனக்கட்டு கூப்பிட்டுருக்காங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு அறியாம விடக்கூடாது. ஏடி அவ என்ன செய்யறா? அம்மா, அவ இன்னும் பாத்ரூம்ல தாம்மா இருக்கா. வந்ததும் கீழே வர சொல்றேன். இந்த பூ எங்க இருந்து வந்திருக்கும்? நேற்று பூமாரி தோட்டத்துக்கு போகும்போது இவ பறிச்சு கொடுக்க சொன்னாலே, என்கிட்ட பூ கேட்டாலே, அவ தான் பறிச்சிருப்பா. இன்னைக்கு அம்மைக்கு தெரிஞ்சா செத்த அவ. ஏடி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியா? ஏட்டி, அம்மா உன்னை கீழே கூப்பிட்டு கிடக்காவ. நீ செத்தடி இன்னைக்கு. ஃப்ரிட்ஜில் செவந்தி பூவை நீ தாண்டி வச்ச? ஆமாட்டி, நான் தான் வச்சேன். ஏடி இப்ப? அம்மா காலையிலேருந்து கோபத்தில் கடந்து கத்திக்கிட்டு கிடக்கா. நீ எப்போ வெளியே வருவ, அடி கொடுக்க ரெடியாக இருக்காட்டி? உள்ள வச்சதை சொல்லலையோ? இல்ல சொல்லலடி, மறந்துட்டேன். ஏடி அவ வந்தாளா? சோனி சோனி சொல்லாதடி, நான் உள்ளேயே போய் இருந்துக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்டி. அவ இன்னும் வரலன்னு மட்டும் சொல்லிடுடி. ஏடி நில்லு. ஏடி அவளை எங்கடி? இன்னுமா வரல? உள்ளேயே உறங்கிட்டாளா என்ன? ஏன்ட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவட்ட போய் கேளு, அங்க பாத்ரூம்ல தான் இருக்கா. கதவை தட்டி போய் கேளு. நானே போய் கேட்கேன். இன்னைக்கு சாத்துல ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடிடுவீங்க பாத்துக்க. ஐயோ, அம்மையிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. இன்னைக்கு அடி வெளுக்க போறாளே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஏடி ஃப்ரிட்ஜில் அந்த பூவை வச்சது நீ தானடி? ஏடி கேட்கேன், பதில் சொல்லாம கட்டில மேலே ஏறி உட்காந்துருக்க ஒய்யாரத்துல. பதில் சொல்ல வேண்டிய ரெண்டு பேரும். எம்மா, என்னை சேர்த்து ஏமா ஏசுற? என்கிட்ட தான் கேட்டீங்கல்ல, சொன்னேன்ல நான் தெரியாதுன்னு சொல்லி. என்ன எதுக்குமா ஏசுறிய? ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணி தானடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு விட்டு தெரியாத மாதிரி இருக்கீங்களா? எம்மா அடிக்காதம்மா, என்னை அடிக்காதம்மா, வலிக்குதுமா. வலிக்குதுமா, விடுமா, வலிக்குதுமா. அம்மா, அவதாமா எடுத்து வச்சா, எனக்கு தெரியாதுமா. இப்ப எப்படி உண்மை வந்துச்சு? இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, பதில் சொன்னீங்களாடி? இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உத போட்டதுக்கு அப்புறம் தானே பதில் வருது. அம்மா, நேற்று பூமாரி தோட்டத்துக்கு போகும்போது சோனிட்ட நான் தாம்மா பூ வேணும்னு கேட்டேன். அவ எனக்கு பறிச்சு தரலம்மா, நானே எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இனிமே உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டோம்மா, சாரிம்மா. சரி சரி, பிள்ளைகளை ரொம்ப ஏசிப்பட்டேன். இனிமே வந்து அம்மைக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, சரியா? ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம்.